எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சின்ன விளாக் பார்க்க போறோம். நாங்க பழனி போயிருந்தோம். அங்க பழனி பக்கம் பெரியாவுடையார் கோவில் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் இருக்கு. ரொம்ப பிரசித்தியான பழமையான கோவில். அந்த கோவிலும் அதை சுத்தி இருக்கிற இடங்களை பார்த்துட்டு ஒரு சிம்பிளா டேஸ்டியான யம்மி ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ஒரே பிஸ்கட்டை வச்சு ஒரு பேன் கேக். இந்த ரெண்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் புது வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இன்னைக்கு நம்ம பழனி பக்கத்தில் இருக்க பெரியாவுடையார் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் பக்கம் வந்திருக்கோம். அந்த கோவில் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க வயல் பக்கம் இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கோவிலையும் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இது மாதிரி ஒரு லேக்கு, ரைட் சைடில் ஒரு ரிவர், அந்த ரிவருக்கு இடையில் ஒரு ரயில்வே ட்ராக்கு பாலம் இருக்கும். அதில் நடந்து வர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ரைட் சைடு ரிவரும் லெஃப்ட் சைடு பசுமையான வயல், ஆப்போசிட்டில் லேக்கு, பின்னாடி ஃபுல்லாக தென்னந்தோப்புன்னு ரொம்ப அழகான கோவில் இது. சிவன் கோவில். நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பழமையான கோவில் இது. இந்த கோவிலில் திருமால், பிரம்மா, தட்சிணாமூர்த்தின்னு ஒவ்வொரு சாமிக்கும் குட்டி குட்டி கோவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்தல விருட்சமாக ஒரு கடம்ப மரம் இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு வரலாற்று கதை சொல்கிறாங்க. அது என்னென்னா, சிவனும் பார்வதியும் முருகனை தேடி, முருகன் ஞானப்பழத்துக்காக கோவிச்சிட்டு பழனிமலையில் உட்காந்துடுறாங்க. முருகனை தேடி வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தங்குறாங்க. இந்த பெரியாவுடையார் கோவில் இருக்கிற இடத்துல முருகனும் சிவனும் பார்வதியும் தங்குறாங்க. முருகனை தேடி அப்போ இந்த அழகான இடத்துல நம்ம கொஞ்சம் தங்கிக்கலாம் அப்படின்னு சிவன் கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்வதி நான் முன்னாடி போய் முருகனை தேடுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் இங்கே தங்கிடுறாங்களாம். அப்போ பார்வதியை பிரியருக்கு மனம் இல்லாமல் சிவன் அனுப்பி வைக்கிறாங்க பழனிக்கு. இந்த கோவில் பழனியிலேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது. பிரியா மனம் இல்லாமல் பார்வதியை அனுப்புனதுனால பெரியாவுடையார் அப்படின்னு சிவன் அழைக்கப்படுறாங்க. அது கொஞ்ச நாளில் இந்த பெரியாவுடையார் அப்படிங்கிறது பெரியாவுடையார் அப்படின்னு மாறிட்டதா சொல்கிறாங்க. அப்போ பார்வதி பழனிக்கு முருகனை தேடி போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு இடத்துல இருக்காங்க, காரமடை கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல தங்கும்போது அங்கே பிரியா நாயகி அப்படிங்கிறது பெரிய நாயகி அப்படின்னு மாறி பெரிய நாயகி அம்மன் கோவில் அங்கே இருக்குது. அந்த பெரிய நாயகி அம்மன் கோவிலில் தான் தைப்பூச திருவிழாவுக்கு ஃபஸ்ட்டு டே கொடியேற்றமே அந்த பெரிய நாயகி அம்மன் கோவிலில் தான் ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக ஆரம்பிப்பாங்க அந்த கோவிலில் தைப்பூச திருவிழா. தைப்பூசத்தப்போ பழனியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் காவடிகள், பால் காவடி, பன்னீர் காவடி, தீர்த்த காவடின்னு ஃபுல்லாக காவடிகளாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பழனி தைப்பூசத்தப்போ. தைப்பூச திருவிழாவானாலும் முருகனை நம்ம பழனி மலையில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பெரியாவுடையாரை நம்ம வணங்கிட்டு போனோம்னா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த பெரியாவுடையார் கோவில். இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பழனியிலேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்கிறதுனால நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக வயல் இருக்குது, செடிகள். இது கோவிலுக்குள்ளே இருக்கிற இடம். இந்த கோவில் பழனி தேவஸ்தானம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோவிலை சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு பார்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக பூ இருக்கும், நிறைய பூச்செடி மரங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சுற்றி ரிவரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது கோவிலோட பின்னாடி பக்கம். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ வயல், அழகான வயல் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம். இந்த மாதிரி சுற்றியும் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கோவிலில். இப்போ நம்ம அந்த ரெசிபி பார்க்க போகலாமா? இன்றைக்கி நான் ஓரியோ பிஸ்கெட்டை வச்சுட்டு ஒரு பேன் கேக் பண்ணினேன். இந்த பேன் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பார்த்திங்களா, பார்க்குறக்கே எவ்வளோ யம்மியாக இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணணும். உங்கள் வீட்டில் பட்டர் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்கால் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு
நல்லா பீட் பண்ணிக்கலாம். விடாமல் பீட் பண்ணோம்னா நல்லா திக்காக ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இதை வந்து கேக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீம். இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அந்த ஓரியோ பிஸ்கெட்லேருந்து அந்த க்ரீமெல்லாம் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து இந்த க்ரீமை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம க்ரீமெல்லாம் எடுத்துகிட்ட மிச்சம் பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால், ஒரு எக்கை உடைச்சி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இந்த நைஸாக அரைச்ச அந்த பேட்டரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஊற்றினோம்னா இது சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் டவா ஹீட் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விட்டு திருப்பிடலாம். இதுக்கு ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. திருப்பி போட்டோம் 1 or 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான், நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் இது மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக ஊற்றுனதுனால எனக்கு ஒரு பாக்கெட்டுக்கு இந்த மாதிரி தான் 6 வந்துச்சு. அப்போ கீழே மேலே வைக்கும்போது 3 பெரிய பேன் கேக் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த க்ரீமெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஓரியோ க்ரீம் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, உங்களுக்கு நீங்கள் அந்த பேன்கேக்கில் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அந்த க்ரீம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக ரெண்டும் கலந்துரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேன்கேக் சென்டரில் வச்சோம்னா நம்மளோட பேன்கேக் ரெடி ஆயிரும். திக்காக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஓரியோ பிஸ்கட்டு பேட்டரில், அந்த இதோட சென்டரில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன். ரொம்ப நிறையா வச்சோம்னா வெளியில் வந்துடும். ஓரம் மட்டும் வைக்காமல் சென்டர் மட்டும் வச்சுக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்து இது மேலே வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி ஓரம்லாம் அமுத்தி விட்டோம்னா நம்மளோட ஓரியோ பிஸ்கட் பேன்கேக் ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன், அதனால் வெளியே வந்திருக்கு. இந்த இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட டேஸ்டி யம்மி பேன்கேக் ரெடி. கட் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பேன்கேக் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய், தேங்க்யூ.